ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். நாளை விடுவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. இந்த சாயப்பா மேலே நம்பிக்கை வைத்ததின் பலனாக நீ இழந்த செல்வத்தை எல்லாம் மீண்டும் உன் கைகளில் மீட்டெடுத்து ஒப்படைக்க வந்துட்டேன் என் செல்லமே. உன்னை விட்டு பிரிஞ்சு போனவங்களே மீண்டும் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வர போகிறாங்க. இனி உன் குடும்பத்தில் நிம்மதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் ஆனந்த தாண்டவம் ஆடப்போகுது. உனக்காக ஒளி மிகுந்த சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் கொடுத்துட்டேன். இனிமே எல்லாமே உனக்கு மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்குமே செல்லமே. ஏன் ஆசீர்வாதத்தோட நீ உன் வாழ்க்கையில் நல்லபடியாக உயர போகிற. உன்னுடைய கஷ்டமான காலமெல்லாம் இன்றோடு முடிஞ்சு போய் ஏன் அருளால் நீ வெற்றிகரமாக வாழும்படி நான் செய்யத்தான் வந்திருக்கேன் என் செல்லமே. வெகு நாட்களாக இது நடக்குமோ நடக்காதோ நீ குழம்பிக்கிட்டு இருந்த விஷயத்தை இப்போது நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுறேன் என் செல்லமே. ஓம் சாய்பாபா சரணம்னு என்னை சரணடைந்த என் பிள்ளைகள் வாழ்க்கையை முழுவதுமாக நான் பொறுப்பேற்று பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எதை நினச்சும் கலங்க வேண்டாம். உன் மனசில் இருக்கிற பிரச்சனைகளையும் உன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் போக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லைன்னு கண்கள் கலங்கி நீ என்னிடம் வேண்டியது அனைத்தையும் கேட்ட பிறகும் நான் சும்மாவா இருப்பேன்? இப்போதே புயலுக்கு பின் அமைதி என்பது போல உன் பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கான நிம்மதியை வரவழைக்க வந்துட்டேன். என்னுடைய அருளால் இனி நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். எப்போதும் உன் மனசை அமைதியாக சாந்தமாக வச்சுக்கோ. இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்கும்படி இந்த சாயப்பா பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உன் வேண்டுதல்கள் அனைத்தும் இனி நிறைவேறப் போகுது. மனசார என்னை நம்பிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் இனிமே பல அற்புதமான மாற்றங்களை நான் நடத்தி தருவேன். பிரிந்த உறவுகள் ஒன்று சேர்வதற்கான நேரம் வந்துருச்சு. இனிமே உன் கண்ணீரும் கூட உனக்கு ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாயப்பான்னு நீ என்னிடம் சொன்ன பிறகும் உன் கஷ்டங்களை உன்னிடமே நிலச்சிருக்க விடமாட்டேன். இப்போதே உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை கொடுக்க போகிறேன். இனிமே நீ என்ன செஞ்சாலும் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும்படி நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உன் மன வேண்டுதல்களையும் நீ எதிர்பார்ப்பதையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. உடம்பு சரியில்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து வலியையும் வேதனையும் போக்கி குணமடைந்து எழச் செய்வதற்காகவே இந்த சாயப்பா இருக்கிறேன். என்னை நம்பிய உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இப்போது இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்களை நடத்துவேன். அப்புறம் என்ன, நாளைக்கு எல்லாமே நீ நினச்சதை விட நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும் என் செல்லமே. இந்த நொடி வரைக்கும் துன்பத்தில் இருந்த உன் வாழ்க்கை இன்று இரவோடு இரவாக இன்பமயமாக மாறப்போகுது. உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட கேட்டீனா இந்த சாயப்பா நீ கேட்பதையே உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் வேண்டுதல்கள் நிறைவேறி நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்கிறேன் என் செல்லமே. இனிமே நீ எதை நினச்சும் கவலைப்படாத. இப்போ உன் வாழ்க்கையில் என்ன நடந்துருச்சு நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்பதை எனக்கு புரியல. உன் பிரச்சனையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் கூட உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கேன்றத நீ மறந்துட வேணாம். நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன்ற நம்பிக்கையோட தைரியமாக முன்னேறிப்போம். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி வந்து சேரும். எல்லா விஷயங்களும் நாம் நினச்சாலும் தள்ளி தள்ளி போகுதேன்னு கவலைப்படுகிறாயா? உன் இஷ்டப்படி உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நினச்சதை விட சிறப்பாக அழகாக நான் முடிச்சு தர்றேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் கவலை கொள்ளாதே. உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் என்னிடம் சொல்லிவிட்டாயல்லவா? இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்.
என் மேலே நம்பிக்கை வச்சினா இந்த சாயப்பா நானே உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்து நீ நம்பின விஷயங்களை, நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. என்னை நம்புகிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை இப்போது வெற்றிகரமாக நடத்தி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே முடிஞ்சிருச்சு நீயாக முடிவுக்கு வராதே. முற்றுப்புள்ளியை கூட 3 முறை தொடர்ந்து வச்சினா அது தொடர்ச்சியாக மாறி போயிடும். இந்த சாயப்பாவும் எப்போதும் உன் கூடவே இருப்பேன். உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்னு நம்பிக்கையோடு இரு. இனிமேலும் நீ கலங்கி நிற்க தேவையில்லை. நீ நினச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக கைகூடி வரும்படி இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்லதை நடத்தி தருவேன். உன்னுடைய ஏமாற்றமும் தனிமையும் கஷ்டமும் மன வருத்தமும் போய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழுவாய் என் செல்லமே. யாராவது உன்னை தேடி வந்து உயரத்தில் தூக்கி உட்கார வைப்பாங்கன்னு நீ ஒருபோதும் காத்திருக்காதே. தன்னந்தனியாக நீ கிளம்பி போய் சிகரத்தை தொடுவதற்கான முயற்சிகளை செஞ்சாலே உன் வாழ்க்கையில் தன்னம்பிக்கையின் காரணமாகவே பாதி வெற்றியை நான் உன் கைகளில் ஒப்படைச்சிடுவேன். வேஷம் போடும் மனிதர்களிடம் நீ உண்மை முகத்தை தெரியாமல் அவங்கள நல்லவங்க நம்பி இனிமேலும் ஏமாறாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான வேஷம் போட்டு நடிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. நீ எப்போதும் எதையும் யாரையும் இகழ்வாக நினைத்து விடாதே என் செல்லமே. காய்ந்து உதிர்ந்து போன இலைகள் தான் நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்குது. அதே போல கஷ்டப்பட்டு கவலையோடு வாழ்ந்துகிட்டு இருக்க நீதான் உன் வாழ்க்கையில வெகு சீக்கிரம் வெற்றியின் உச்சத்தை தொட போற. எப்போதுமே எதையுமே சாதாரணமாக நினைச்சிடாதே என் செல்லமே. பணத்தை விட ஒரு மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதுனா நிம்மதிதான். ஏன்னா ஒரு மனுஷன்கிட்ட இருந்து நீ எதை வேணா கேட்டு பெற முடியும். ஆனால் அவங்களோட நிம்மதியை நீ என்னதான் கேட்டாலும் கடனாக கூட உனக்கு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய நிம்மதி அவர்கள் கையில் தான் இருக்கு. நீயும் எப்போதும் உன் மனசை நிம்மதியாக வச்சுக்கோ. உன்னை விட்டு தவறி போன விஷயங்களையும் உன்னை விட்டு விலகி போகிற விஷயங்களையும் நினச்சி கவலைப்படாத. நீ எதிர்பார்ப்பதையும் ஆசைப்படுவதையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக உன் கைகளில் கொடுப்பேன் என் செல்லமே. உன்னை உயிராக நினைக்கக்கூடிய, உனக்கு பெருசாக மதிப்பளிக்கக்கூடிய எந்த மனிதரையும் நீ மதிக்கும் போது கண்டிப்பாக அதன் காரணமாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும்போது யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ கவலைப்படாத. உண்மையானவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவாங்க. பொய்யான போலியான மனிதர்கள் மட்டும்தான் உன் குணத்தை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு விலகி போவாங்க. அதனால நல்ல மனிதர்கள் மட்டும் உன் கூட இருந்தா போதும்னு உன்னை தேடி வருபவர்களை மட்டும் ஏற்றுக்கொள். உன் முயற்சிகளுக்கு ஒருபோதும் முற்றுப்புள்ளி வைக்காதே. கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு மனசை சந்தோஷமா வச்சுக்கோ. எப்போதும் எல்லாரிடமும் சரிக்கு சரியா நிற்கிறத விட சரி சரின்னு போய்கிட்டே இருக்கிறது தான் விட்டு கொடுத்தலின் அழகு. ஒரு விஷயம் வேணுன்றதுல உறுதியா இருந்தீன்னா இறுதி வரைக்கும் போராடணும். நம்ம உறுதியா போராடினா வெற்றி வருமோ தோல்வி வருமோன்னு யோசிக்கவோ கவலைப்படவோ கூடாது. உனக்கான விஷயங்கள் எல்லாவற்றையும் நல்லபடியாக நானே நடத்தி முடிச்சிடுறேன்.